ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் நேர்மறை வாழ்க்கைக்கான 10 புதிய நம்பிக்கைகள் என்கிற தலைப்பில் பாகம் 2 பார்க்கலாம். நம்பிக்கை 3. அகங்காரம் ஒரு சக்தியாகும். அகங்காரம் இல்லாத மனிதர் பொதுவாக வெட்கப்படுபவர் அல்லது பயம் கொள்பவராக இருப்பார். உண்மை, அகங்காரம் என்பது பொய்யான பெருமையாகும். இது ஆத்மாவை அதனுடைய உண்மையான பெருமையை விட்டு வெகு தூரத்திற்கு அழைத்துச் செல்கிறது. மேலும் இது ஆத்மாவை பலகீனப்படுத்துகிறது. ஏனென்றால் ஆத்மா தன்னை தற்காலிகமான மற்றும் மாறுதல் அடையக்கூடிய இந்த உடல், நடிப்பின் பாகம், உறவுகள் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதால் நல்ல சுயமரியாதையில் இருக்கும் ஒரு பணிவான மனிதர் தனக்கும் பிறருக்கும் ஆன்மீக அளவில் அன்பும் மரியாதையும் கொடுப்பார். மேலும் இறைவனிடமிருந்தும் ஒவ்வொருவரிடமிருந்தும் ஆசீர்வாதங்களை அடைவார். இதனால் அவர் ஒவ்வொருவருக்கும் ஆன்மீக ஒளியாக தென்படுவார். அப்படிப்பட்ட மனிதர் எங்கு சென்றாலும் ஆன்மீக ஒளியை பரப்புவார். இது அந்த மனிதரை நம்பிக்கையுடையவராக ஆக்குமே தவிர வெட்கப்படுபவராக ஆக்காது. நம்பிக்கை 4. காமமும் பற்றும் உறவுகளில் அன்பை அதிகரிக்கும். உண்மை, இன்னொரு மனிதரை தனதாக்கிக் கொள்வதற்கு ஆத்மா கொண்டிருக்கும் ஆசையே காமமும் கோபமும் ஆகும். இது ஆத்மாவில் உள்ள ஆன்மீக சக்தியை அழித்து விடுகிறது. உறவுகளில் அன்பு அதிகரிக்க வேண்டுமானால் நாம் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும். மேலும் அவர்களின் ஸ்தூல உருவம் மற்றும் ஸ்தூல ஆளுமைத்தன்மையுடன் தொடர்பு வைக்காமல் அவர்களின் ஆத்மா மற்றும் அதன் பண்புகளுடன் தொடர்பு வைக்க வேண்டும். நம்பிக்கை 5. பேராசை ஸ்தூலமான சுகத்தை ஈர்த்து மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. உண்மை, பேராசை ஒரு எதிர்மறையான ஆசையாகும். அது செயல்களில் நேர்மையற்ற தன்மை மற்றும் அசத்தியத்தை கொண்டு வருகிறது. உறவுகளில் தீங்கு ஏற்படுத்துகிறது. பேராசையுடன் இருக்கிற ஆத்மா தனது சுய உணர்வை இழக்கிறது. ஏனென்றால் அந்த ஆத்மா தனது அகத்தில் உள்ள நல்லவைகளை பொருளாதார ரீதியாக அதிகமாக அடைய வேண்டும் அல்லது குடும்பத்தில், வேலை செய்யும் இடத்தில் அல்லது வாழ்க்கையில் வேறு எந்த இடத்திலும் அடுத்த நிலைக்கு முன்னேற வேண்டும் என்று தியாகம் செய்து விடுகிறது. ஆன்மீக பொக்கிஷங்களால் தன்னுள்ளே எவ்வளவு அதிகமாக ஆத்மா நிறைத்துள்ளதோ அவ்வளவு அதிகமாக ஸ்தூல சுகங்களையும் நிலையான ஆனந்தத்தையும் ஈர்க்கிறது என்று ஆன்மீக ஞானம் கூறுகிறது. ஓம் சாந்தி.